ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்துல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 4வது மாதத்தின் முதல் நாளில் முதல் ஆராதனையை உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு கால் ஆண்டை நாம் கடந்து போட்டோம். இந்த கடக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2025 தொடங்கி ஒரு 3 மாதங்களை கர்த்தர் நமக்கு அற்புதமாய் நடத்தி வந்த தயவை எண்ணி நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களில் உண்டு. ஒவ்வொரு நாளும் அவரால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறு என்று வேதத்தில் நாம் படிப்பது வெறும் வார்த்தையாக அல்ல. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நாம் பேசக்கூடிய இல்லை நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் இன்னைக்கு பிரச்சனைகளை நோக்கி எப்படி எதிர்கொள்வேனோ என்று அல்ல. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது என்னை மகிழ செய்யும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள் என்று சொல்லி நாம் அறிந்து செயல்படுவோம் என்றால் கர்த்தருடைய மகத்துவத்தை, வல்லமையை நாம் பார்க்க முடியும். இந்த நாளும் கூட நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக தேவ வசனத்தை உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு மாதமுமோ ஒவ்வொரு மாசமோ அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாதான் அல்ல. வேதத்தில் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவ பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவியினால் ஏவப்பட்டவர் தேவ மனுஷர்கள், தேவனுடைய ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. அதை இந்த வார்த்தை எனக்கென்று எனக்கு பர்சனலைஸ் பண்ணி நான் எடுத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நமக்கு அப்படியே பலிக்கும். இந்த நாளிலும் உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆவிக்குள் அனல் மூட்டத்தக்கதாய் நான் எடுத்துக்கொண்டதே வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு 42 அதிகாரத்தின் 2 வசனம். யோபு 42 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு வசனம் தான், ஆனால் ஒரு சிறிய வசனத்திற்குள்ளாக யோபு சொன்ன வார்த்தைகளை, கர்த்தருக்கு பிரதியுத்தரமாய் சொன்ன வார்த்தைகளை இங்க நாம் வாசிக்க கேட்கிறோம். ஜோப் சாப்டர் 42 verse 2 அப்படிதான் இல்ல, I know that you can do all things. யோபுவை பார்த்து 41 அதிகாரத்தில் யோபுவை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசின பிற்பாடு 42 அதிகாரத்தில் யோபு கர்த்தரிடத்தில் பேசுகிற வார்த்தையை நாம் தியானிக்க கேட்டோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் அதிகாரத்தில் தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு வசனமாய் அதிகாரமாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் யோபுவை அந்த தேசத்தில் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் அதை அறிந்திருக்கிறோம்ல. யோபுவை குறித்து பார்க்கும்போது முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்துல பார்க்கும்போது யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை குறித்து ஒரு நற்சாட்சியை நாம் பார்க்கிறோம். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தீமைக்கு பயந்து இருக்கிறவனும் கர்த்தருக்கு பொல்லாப்புக்கு பயந்து இருக்கிறவனும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் 2 அதிகாரத்திலிருந்து 40 அதிகாரம் வரை அவன் பட்ட பாடுகளை நாம் வாசிக்கிறோம். யோபுவை போல பிரச்சனைகளை, பாடுகளை அனுபவித்தவர் ஒருவரும் இல்லை என்பதை போல தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு இந்த சம்பவத்தை நமக்கு எழுதியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கிட்டத்தட்ட ஒரு 40 அதிகாரத்துல அவன் பட்ட துயரங்களையும் துன்பங்களையும் நம்ம என்ன செய்திருக்கு, வேதம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட அவன் தேவனுடைய அன்பை விட்டு தேவனோடு கூட உள்ள நெருக்கத்தை அவன் ஒரு நாளும் பின்மாறாதபடி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அவன் தேவனை பற்றி கொண்டவனா இருந்தான். ஆகவேதான் 41 அதிகாரத்தில் கர்த்தர் அவனோடு கூட பேசின பிற்பாடு கர்த்தரிடத்தில் அவன் பிரதியுத்தரமாய் சொன்ன வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன பாடுகள் வரும்போது தேவன் எங்க இருக்கிறார், என்னை கைவிட்டுட்டார்னு சொல்லி அநேக நெகட்டிவ் கன்ஃபெஷனை நாம் என்ன செய்யறோம், நாம் நம் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோபு தனக்கு உண்டான சம்பத்துகளை இழந்து போனான், தனக்கு உண்டான பிள்ளைகளை இழந்து போனான், தன்னுடைய புகழை இழந்து போனான். எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, அவனுடைய சுகத்தை இழந்தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த காரியம் அவனுக்கு போனாலும் கூட மறுபடியும் நாம் மீட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் அவனுடைய சுகத்தையும் என்ன செய்தார், சத்ருவானவன்
தொடுவதற்கு அனுமதித்தார். இன்னைக்கு சொல்றேன், இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம சத்துரு உங்கள் மேல என்ன செய்ய முடியாது, கை நீட்ட முடியாது. காரணம், நாம் அவருடைய எல்லை கோட்டுக்குள் இருக்கிறோம். அவருடைய ஐக்கியத்தில், அவருடைய உறவில் இருக்கும் போது அவர் சத்ரு உங்களை என்ன செய்ய முடியாது, உங்களை தொடுவதற்கு அவருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது. காரணம் என்ன? தேவன் அவருக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கும்படி முன்பிருந்த வாழ்க்கையை காட்டிலும் அவனுடைய பின்னாடி அவனுடைய இருக்கின்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை மாத்திரமல்ல, அநேகர் காணும்படி இப்படி இருந்த மனிதனை இது கர்த்தர் தான் இவனுக்கு உண்டு பண்ணினார் என்பது தேவன் அறியும்படி சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இந்த 40 அதிகாரத்தின் சூழ்நிலை நீங்க ஒருவேளை கடந்து போலாம். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரையும் உள்ள சூழ்நிலை தான் பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு 41ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். 42வது அதிகாரத்தின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை கண்ட ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது இவர்களுக்கு கர்த்தர் உண்டாக்கினது, கர்த்தர் இதை செய்தார் என்பதை, தேவன் இதை செய்தார் என்று உலக ஜனங்கள் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆகவே சொல்றேன், அவனுடைய நம்பிக்கையில் அவன் தளராதவனாய் இருந்தான். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் அவன் தளராதிருந்தான். ஆகவேதான் அவன் சொல்ல முடியும், கர்த்தர் பேசின பிற்பாடு அவன் கர்த்தரிடத்தில் முழுமையாய் அர்ப்பணித்து சொல்ற காரியம் தான் என்னது, லார்ட் யூ கேன் டூ ஆல் திங்ஸ், ஐ நோ தட் யூ கேன் டூ ஆல் திங்ஸ். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, கர்த்தாவே இந்த காரியத்தை நான் எப்படி எதிர்கொள்வேன், என்னை வாழ்க்கையை குறித்தான எதிர்கால திட்டங்கள் என்னன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எதிர்காலங்களையும் அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நாம் என்னெல்லாம் யோசித்திருக்கோம் என்பதை கூட அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் கருத்தாய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் போதுமானவரா இருக்கிறார். இங்கு வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல 3 காரியங்களை நான் உங்களோடு கூட நினைவு கூற விரும்புகிறேன். 3 காரியங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது பாருங்களேன், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டான். நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டவனாய், ஏளனம் பேசுகிறவனாய் மாற்றப்பட்டான். ஒரு காலத்தில் அவனை பார்த்து பயந்து நடுங்கிய ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்து இகழக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரே நாளில் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டது போல ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த ஆசீர்வாதமும் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு, இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு எடுப்பதற்கும் எனக்கு கர்த்தர் தான் பலன் கொடுப்பார் என்று சொல்லி அவன் கர்த்தரை சார்ந்திருந்ததுனால அவனுடைய வார்த்தை தேவனை கடிந்து கொள்ளத்தக்க வார்த்தைகள் அல்ல. அவன் பேசிய வார்த்தைகள் என்ன சொன்னா, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த காலை வேளையில சொல்றேன், நீங்க போகின்ற சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் கூட நீங்க பேச வேண்டிய வார்த்தை, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்படி ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனிதன் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஒரு மனிதன் இவரால் கூடும், இந்த நபரால் கூடும் என்று சொல்லும் போதுதான் உங்களால செய்ய முடியும் சொல்ல முடியும். யாரு ஒருவர் சகலத்தையும் செய்ய முடியும், செய்ய வல்லவரா இருக்க முடியும்? அவர் சகலவற்றையும் அறிந்தவரா இருக்கணும். ஒரு மனிதன் சகலத்தையும் அறிந்தால் மாத்திரமே சகலத்தையும் செயல்படுத்த முடியும். நான் அறியாத காரியத்தில் நான் வல்லவனாய் இருப்பதற்கு முடியாத காரியம். எனக்கு ஒரு காரியம் பழக்கம் இல்லைன்னா அந்த காரியத்துல நான் எக்ஸ்பர்ட்டா நான் இருக்க முடியாது. அப்போ யோபு அவன் முற்றிலுமாய் அறிந்திருந்தான், என் தேவன் சகலத்தையும் என்ன செய்ய முடியும், செய்ய வல்லவரா இருக்கிறார்ல. ஓம்னி சயின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அனைத்தையும் அறிந்தவர், ஆல் நோயிங் காட். நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் சர்வ எல்லாவற்றையும் அறிந்தவர். ஓம்னி சயின்ஸ், ஓம்னி போர்டன் காட், ஆல் பவர்ஃபுல் காட், ஓம்னி போர்டன் ஆல் பவர்ஃபுல் காட், சர்வ வல்லவரா இருக்கிறார். அப்ப அடுத்தது பாருங்க, ஓம்னி பிரசன்ஸ், எங்கும் வியாபிப்பவரா இருக்கிறார். முதலாவது எல்லாம் அறிந்தவரா இருக்கிறாரு, சர்வ வல்லவரா இருக்கிறாரு, எங்கும் நிறைந்தவரா இருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை அவன் புரிந்ததுனால அவன் சொல்றான், தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், யோபுக்கு மாத்திரமல்ல, இந்த அறிவு நமக்கு வரணும். அவர் சர்வ வல்லவர், சர்வ ஆற்றலையும் படைத்தவர். என்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குவது அவருடைய கிருபையினாலே. அவருடைய கிருபையினால் நான் நிலை நிற்கிறேன். அவர் ஆல் நோயிங் காட், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை சில மனிதர்கள் நம்முடைய புறம்பான தோற்றத்தை பார்த்து அறிந்திருக்கலாம்.
யோபுவை கூட அவருடைய நண்பர்கள் அவனை யோபு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க? அவன் ஒரு செல்வந்தனாய் இருந்தான், அவன் ஒரு சன்மார்க்கனாய் ஒரு நல்ல மனுஷனா இருந்தான். ஆனால் கர்த்தர் அதையும் தாண்டி அவன் இருதயத்தில் கர்த்தருக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்ததுனாலதான் சத்ருவனிடத்துல அவர் என்ன செய்தாரு? நீ வேணா செஞ்சு பாரு, அவன் ஒரு நாள் என்ன செய்ய போறதில்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே, கர்த்தர் என்ன சொல்லணும்? இந்த மனிதன், இந்த ஜான் என்னோடு கூட நெருக்கமா இருக்கிறான், எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டான் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோடு கூட அவர் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லணும்ல. கர்த்தரை அறிந்த ஜனங்கள் அவருடைய வல்லமை, அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபிகர், எங்கும் நிறைந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். என்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற இப்பொழுது நான் சிந்திக்கின்ற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை உணர்ந்தவனா இருந்தவன் மாத்திரம் தான் சொல்ல முடியும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்னைக்கு உங்க காலை வேளையில சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலைகளை முன்னாடி நீங்க வைங்க. பொருளாதாரமா, என்னுடைய சரீர சுகவீனமா, உறவு, கணவன் மனைவிக்குள்ள உள்ள உறவு பிரச்சனையா, பிள்ளைகளோடு கூட உள்ள உறவின் பிரச்சனையா, எல்லாவற்றையும் நான் முன்னாடி வச்சுட்டு சொல்ல முடியும், கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உமால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் யூ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். சகலத்தையும் அவர் அறிந்தவரா இருக்கிறார். பாருங்களேன், எரேமியா 32:27 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறேனே, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில சொல்றேன், நீங்க எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்வார், என்னை கரம் பிடித்து தூக்கி விடுவார், என்னுடைய சரீர பிரச்சனையிலிருந்து தேவன் சுகமளிக்க அவரால் கூடும் என்று நம்பி நீங்க விசுவாசித்து அவரிடத்தில் சேர்வீர்கள் என்றால் உங்களுக்கும் அதை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒன்று மாத்திரம் உறுதியாய் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஆக்சிடென்டா சில காரியங்கள் நடக்குது, இதெல்லாம் மற்றவர்கள் நடக்கல, எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் என்னது வைத்திருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால், மறுபடியும் சொல்றேன், தேவனை விசுவாசிக்கின்ற ஜனக்கூட்டத்திற்கு அவருடைய சித்தம் இல்லாமல் சத்ருவானவன் ஒரு நாளும் அவர்கள் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. நான் வேதத்தில் பார்க்கிறோம், யோபுவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உரித்தான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஒருவனும் உள்ள வர முடியாது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல். சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது, ஏன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வேலையில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி உங்களை சத்ருவானவனை அனுமதித்திருக்கிறார். சில நேரம் என்ன செய்து அந்த வேலையை நான் உடைத்து கொண்டு என்ன செய்றேன்? ஹல்லேலூயா. சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறேன். இதில் எந்த பகுதியில் நான் இருக்கிறேன்? ஒருவேளை சத்ருக்கு நான் இடம் கொடுத்தனான இருந்தா, தேவனிடத்தில் நான் ஐக்கியப்படும் போது இந்த வார்த்தைகளை நாமும் பேச முடியும். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் என்று பார்த்தோம். அடுத்த வசனத்தில் அடுத்த சென்டென்ஸ்ல அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீர் நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? நான் நினைச்சது என்னுடைய வாழ்க்கையில அல்ல கர்த்தாவே, நீர் நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யாது? தடைபடாது. தேவனுக்கு இடம் கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, இந்த காரியங்களில நீர் எனக்கு செய்த காரியத்தை நீர் நிர்வகிக்கிறதுக்குரிய ஞானத்தையும் பலனையும் உம்முடைய ஞானத்தினால் செயல்பட எனக்கு கிருபையை தார். சில நேரங்கள் கொஞ்சம் உயர்வு, சில காரியங்களில் கொஞ்சம் நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நான் இதை செய்யறேன், எனக்கு இது தெரியும் நாம் என்ன செய்யறோம்? போறோம். ஆனால் அப்படி செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒவ்வொரு காரியங்களிலும் தகப்பனாகிய நாம் இயேசுவை, பிதாவை நோக்கி பார்த்து, கர்த்தாவே இது செய்யுங்க, கர்த்தாவே இதை செய்வதற்கு எனக்கு பலனை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டு செய்வோம் என்றால் தேவன் இன்னும் வல்லவரா இருக்கிறார், இன்னும் நம்ம மேல் பிரியப்படுகிறவரா இருக்கிறார்ல. உங்களை குறித்து நினைத்து வைத்திருக்கிற காரியங்கள், கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படி பெரிய காரியங்கள். நாம் அநேக நேரம் நம்மளுடைய சிறிய எண்ணங்களை கொண்டு கர்த்தருடைய நினைவுகளை நாம் அறிய முற்படுகிறோம். நாம் என்னுடைய மூளையில் கர்த்தர் கொடுத்த ஒரு சிறிய மூளையை கொண்டு இந்த ஒரு அறிவை கொண்டு கர்த்தருடைய நினைவுகளை நாம் அறிய விரும்புகிறோம். அங்கதான் நாம் தவறுகளை செய்கிறோம், தோல்வி அடைகிறோம். கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். அவன் சொல்றான், நீர் நினைத்தது
தடைபடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 115 சங்கீதத்துல 12, 13 வசனங்களுக்கு கூட நான் படிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைச்சிருக்கிறதுக்கு நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கதான். ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை இன்னைக்கு அநேக நேரங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்துல பொருளாதாரத்தின் தேவைகள், பொருளாதாரத்தின் செழிப்பை மாத்திரம் யோசிக்கிறோம். உண்மையான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கின்ற சமாதானம், தேவன் நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷம், அவருடைய ஆவியின் நிறைவு, இதுதான் முக்கியம். எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியின் நிறைவு இருக்குதோ அவன் எந்த விதத்திலும் தன்னுடைய சந்தோஷத்தை இழக்க மாட்டான். சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமா இருந்தாலும் கூட கர்த்தரோடு கூட உள்ள ஒரு இணைப்பை என்ன செய்ய மாட்டான்? துண்டிக்க மாட்டான். யோபுவுக்கு அதுதான் நடந்தது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் he become zero. அவன் வாழ்க்கையில ஒரு சில காலங்களில அந்த ஊர் பட்டணத்தார் எல்லாரும் அவனை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் அவன் ஒரு ஸ்தானத்தில் எல்லாருக்கும் கீழான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டான். அவனை பார்க்கும் போதே அருவருக்கத்தக்கதா அவனுடைய சரீரங்களில் பருக்களால் நிறைந்தது. யோசித்து பாருங்க, இந்த சூழ்நிலையில் உள்ள மனுஷனை யாரு அசோசியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, யாரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆரம்பம் முதல் கடைசி வரை அவன் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவன் அறுத்து போடாதவனாய், அவன் துண்டித்துக் கொள்ளாதவனாய் இருந்த பிற்பாடுதான் அவன் சொல்றான், தேவனே உம்மால எல்லாம் செய்ய முடியும்பா, நீ நினைச்சதை யாரால தடுக்க முடியுமா அப்படி கேட்கிறான். பாருங்க அந்த அதிகாரத்துல இன்னும் மறுபடியும் ஏசாயா 55, இதை போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, ஏசாயா 55 அதிகாரத்தின் 8, 9 வசனம். என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்லவே, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்லவே. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயரமா என்னுடைய நினைவுகள் உங்களை நினைவுகளை காட்டிலும் எப்படி இருக்கு? உயரமா இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு இருக்கின்ற ஒரு சிறிய அளவு அறிவை வைத்துக்கொண்டு தேவனுடைய நினைவுகளை நான் அறிய முடியும்னா முடியாது. ஆகவேதான் சொல்றான், என்ன உம்மால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய நினைவு ஒரு நாள், கர்த்தருடைய நினைத்ததை ஒரு நாள் அவர் செய்ய நினைத்ததை தடைபடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். பாருங்க என்னென்ன காரியங்கள் தடைபடாது. நாம சில நேரம் யோசிக்கிறோம், சில காரியங்கள் நாம் சில நேரம் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய முடியும், இதெல்லாம் இம்பாசிபிள், நடக்கின்ற சூழ்நிலைகளை இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். தேவனுடைய வல்லமை, அதுக்கு தான் சொன்னேன், அவர் ஓம்னிபோட்டன்ட் காட், அவர் சர்வ வல்லவரா இருக்கிறார். சர்வ வல்லவர்னா என்ன? அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் உண்மையிலே இதை விசுவாசித்து உங்க வாழ்க்கையில இது கர்த்தர் இதை செய்ய முடியும்னு சொல்லி இந்த சூழ்நிலைகளை நீங்க கர்த்தருக்கு முன்பு கொடுக்கும்போது அப்பதான் செய்ய முடியும். அவிசுவாசமா நான் கர்த்தர் இதை செய்வார்னு சொல்லி, ஆனால் எனக்குள்ள ஒரு அவிசுவாசமா இருக்கும்போது கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அப்போ யோபு சொல்றான், உம்மால எல்லாம் செய்ய முடியும். அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். இந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு வந்த கர்த்தர் மறுபடியுமா என்னை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். எப்பொழுதுமே நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, கர்த்தருடைய சோதனைக்கு ஆளாக்கி கர்த்தருக்கு இன்பமான பிள்ளையாய் நீங்க நடந்து கொள்ளும் போது உங்களுடைய இழந்து போன காரியங்கள், முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த நிலைமை மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. சோதனை வெளிப்படுத்தப்பட்ட சோதனையிலிருந்து வெளியில வந்த பிறகுதான் நான் சாதனையாளராய் மாற முடியும். கர்த்தர் எனக்கு இதை செய்யலைன்னு உள்ள முறுமுறுத்திட்டு மக்களை பார்க்கும்போது நான் நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஆனால் தனிமையான சூழ்நிலையில் நான் வேதனையோடு வாழ்வேன் என்றால் அது அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. கர்த்தர் அதை ஒருபோதும் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அவர் அன்பை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டா கூட அது அவருடைய சித்தம். அதுதான் முழுமையான சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் ஏன் இப்படி நடக்குது, இந்த பிரச்சனை ஏன் நீண்டு கொண்டே போகுது, ஏன் வாழ்க்கையில தொடர்ச்சியா இந்த காரியங்கள் நடக்குது? கர்த்தர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில அனுமதிக்காமல் சத்ருவானவன் உங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 4ஆம் மாதத்துல உங்கள் 2025ஆம் வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு உரித்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொள்ள, சுதந்திரித்து கொள்ள சில பாடுகளின் வழியா நம்ம கடந்து போனாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோபுவோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் என்னோட இருந்தா ஏன் இது நடக்கணும் அப்படிதான் நம்ம யோசிப்போம்ல. ஒரு பிரச்சனை சூழ்நிலை வரும்போது
நமக்கு பாதகமான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் இருந்தா எப்படி இது நடக்கும்? ஹல்லேலூயா. அப்படிதான் இல்ல, அப்படிதான் எல்லாரும் ஈஸியா சொல்றோம் இல்ல. இன்னொரு மனிதனை குறித்து பார்த்து நாம் ஜெபிக்கலாம் பாருங்களேன். ஆபிரகாம் சாராளை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது. தேவதூதர் அவருக்கு தரிசனம் ஆறாரு. நல்லா யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் அழைக்கிறார். நீ உன் இடத்தையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு என்ன செய், நான் காண்பிக்கின்ற இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவனுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் 75 வயதில் அவன் அழைக்கப்பட்டான். ஆனால் 99 வயசு வரையும் அவனுக்கு என்னது இல்லை, குழந்தை இல்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தருடைய தூதன் அவனுக்கு என்ன தெரியுமா சொன்னான்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்துல, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திலே உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி தேவதூதன் சொல்றதை கேட்கிறோம். ஒரு உற்ப காலத்துல நான் திரும்பி வருவேன், சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும். சாராளுக்கு எவ்வளவு வயதான ஒரு பெண்மணி. ஆபிரகாம் வாழ்க்கை அவ்வளவுதான், டுவர்ட்ஸ் தி எண்ட் நான் வந்துட்டேன்னு நினைக்கலாம். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது, நான் கடைசி சாப்டர்ல இருக்கிறேன். கர்த்தர் அங்கதான் உங்களை என்ன செய்யறாரு, மீண்டும் ஒரு அவருடைய கிரியை செய்யறார். எப்பொழுது என்னால முடியல, என்னுடைய சுயபலத்தினால இல்ல, என்னுடைய ஆரோக்கியத்தினால இல்ல, ஆனால் கர்த்தர் இதை செய்தார் என்பதை நீங்க எப்போ அறிந்து கொள்ள முடியும்? நான் 0 ஆகும்போதுதான். முதல் அதிகாரத்தில் யோபு ஒரு செல்வந்தனா இருந்தான். ஆனால் முற்றிலுமாய் அவனை அடித்தட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் உயர்த்துறார் பாருங்க. எப்படி? அவன் முன்னாடி என்ன இருந்ததோ அதை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில சொல்றேன், இந்த மாதத்தின் முதல் நாளில என்னென்ன காரியங்கள் எல்லாம் இழக்க நேர்ந்ததோ, என்னென்ன காரியங்களாம் உங்களோட வாழ்க்கையில நிந்தையும் அவமானமும் துன்பமுமா இருந்ததோ, எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் இன்பமாய் மாற்றுகிற ஒரு தருணம். காலை வேளையில he can do all things அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுக்கு என்னது? அவன் இவ்வளவு காலம் நெருங்கி ஒரு நெருக்கத்தின் பாதையில் போனாலும் கூட அவன் சொன்ன காரியம், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடாது. மூன்றாவது காரியம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் all things possible அப்படின்னு அவனுக்கு தெரியுது. he is able அப்படின்னு தெரியுது. அவரால் செய்ய முடியும். அதுதான் முதல் வார்த்தையினுடைய அர்த்தமா இருக்கு. இரண்டாவது, நீ நினைத்தது தடைபடாது. no man can against you. ஒருவரும் உமக்கு எதிர்க்க முடியாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது இதற்கு எதிர்த்து ஒருவனும் நிற்க முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது ஒருவனும் என்ன செய்ய முடியாது. இந்த வார்த்தைகளை அவன் 2வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கலாம்ல, கர்த்தர் எனக்கு இருக்கிறார், எனக்கு எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. ஆனால் சில பாதைகளில் அந்த வார்த்தை எனக்கு பயன் கொடுக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை என்ன செய்யும்? கட்டாயம் பலன் கொடுக்கும். அதனாலதான் அவன் அறிந்தவனாய் சொல்றான், நீர் நினைத்தது தடைபடாது. மூன்றாவதாக அவன் சொன்னது பாருங்க, the word of assurance. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை சரியா நான் புரிந்து கொண்டேன் என்றால், கர்த்தரை சரியாக நான் அறிந்து கொண்டேன் என்றால், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் என்னுடைய நினைவுகள் இது முடியாது. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய மனித அறிவை கொண்டு தேவனுடைய நினைவுகளை நான் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் அது ஒரு காலம் முடியாது. He's all knowing God, all powerful God, all presence God, எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபிகர், சர்வ வல்லமை உள்ளவர், வல்லவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் அறிந்தால்தான் அவர் எனக்கு இதை செய்ய முடியும். ஒரு காரியத்தை செய்ய முடியாத நபரிடத்துல போய் நாம் உதவி கேட்க போறதில்லை. அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். ஆல் நோயிங் காட். என்னுடைய வாழ்க்கையில நான் போகின்ற பாதை அவருக்கு தெரியாதா? இல்ல, தெரியும். ஆனால் நான் எங்க லிமிட் பண்ணிக்கிறேன் தெரியுமா? அவர் செய்ய முடியும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அதான் சொல்றான், தேவரே இந்த சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். முழு 100% அவன் சொல்றான், இதெல்லாம் உமால செய்ய முடியும், நீ செய்யறதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்றதையும் நான் என்ன செய்வேன்? அறிவேன். அதுதான் the word of assurance. இந்த காலை வேளையில எந்த வார்த்தை உங்களை ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையா இருக்குதோ அந்த வார்த்தையை முழுமையா நீங்க என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார்.
அதோடு கூட செயல்படுத்த அவர் தீவிரிக்கிறார். எப்ப செயல்படுவாரு? நானும் அந்த வார்த்தைக்கு உடன்பட்டு கட்டுப்பட்டு நடக்கும்போது அந்த காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் வெளி தோற்றத்தில் அல்ல, அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த உருவாக்கும் படலத்துல வெளிப்படும் நாள் ஒன்று இருக்கு. ஒன்னு உருவாக்குகிறார், அது உருவாக்கி முடிவு பெற்று வெளிப்படும் நாள் ஒன்று இருக்கும்ல, அந்த வெளிப்படும் நாளில் அவருடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார் பாருங்களேன். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் சொன்னாரா? ரோமர் 4 அதிகாரத்துல 21 முதல் 23 வசனங்களை வாசித்து நாம் ஜெபித்து இந்த காலை ஆராதனை நிறைவு செய்யலாம். ரோமர் 4 அதிகாரத்தின் 21 வசனத்திலிருந்து 23 வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்றும் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? நம்ம ஆபிரகாமை குறித்து தான். அவர் என்ன செய்தார்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை என்ன செய்தானா என்றும் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க தியானிச்சா கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகின்ற காரியங்களை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அவனுக்கு வயதானவன், அவன் வயசு பிள்ளை பெறுகிற வயது அல்ல, பிள்ளை வளர்க்கக்கூடிய வயது அல்ல. ஆனால் அவன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை முழு நிச்சயத்தோடு கூட நம்பி அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நம்பினான். பாருங்க, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளுகிற விதத்தை குறித்து தான் என்னுடைய வாழ்க்கையின் பெருக்கத்தை நான் பார்க்க முடியும். எல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறம் இனி என்ன வாழ்க்கை அப்படின்னு போறதுதான் மனிதனுடைய எண்ணம். யோபுனுடைய சூழ்நிலை தான், இனி என்ன இருக்குது, என்னோட பிள்ளைங்கள் எல்லாம் சொத்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, என்னுடைய சரீரமும் இனி எனக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன அப்படின்னு நினைப்போம். அப்படின்ற ஒரு நினைவு தான் மனிதனுடைய நினைவுகள். ஆனால் அவருடைய நினைவு தெரியுமா? ஒரு புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் உருவாக்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க அதை உறுதியாய் நம்பணும். 22 வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. 23 வசனம். அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சூழ்நிலை, ஒருவேளை நான் வயதாய் போறேன், என்னுடைய பிள்ளையை நான் என்ஜாய் பண்ண முடியலையே, வாலிப வயதுல இல்லையே நினைக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டது. காலம் கடந்து போனது, வாழ்க்கையில் முடிவு தருவாயில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். ஒரு முடிவிலிருந்து புதிய துவக்கத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். யோபுவை போல ஒருவேளை நீங்களும் சூழ்நிலைகள் எனக்கு விரோதமா இருக்குது, என்னை பார்த்து பயந்த மனுஷன்லாம் எனக்கு முன்னாடி நின்று பேசக்கூடிய நல்ல நிலைமையில என்னை வச்சிருக்கிறீரே கடவுளே, அப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்களா? ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த ஒரே ஒரு சின்ன வசனத்துல இவ்வளவு ஆழமான சத்தியங்கள், இதற்கும் மேலாக பேச முடியும். நீங்க அறிந்து ஆராய்ந்து இந்த வசனத்திலிருந்து, கர்த்தாவே இந்த ஏப்ரல் மாதத்துல நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு முழு உறுதியோடு கூட இந்த மாதத்துல, கர்த்தாவே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நீர் வைத்திருக்கிற காரியங்களை செய்வ தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். உம்மால் மாத்திரமே செயல்படுத்த முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி கர்த்தரிடத்துல என்னென்ன பகுதிகளில் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய சவால்களை கண்முன் நிறுத்தி, கர்த்தாவே தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தடை செய்வதற்கு ஒருவனுமே இல்லை கர்த்தாவே என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. பிள்ளை இந்த காரியத்துல அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், பாடுகள் இருக்குதோ, அந்த பாடுகளின் மத்தியில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை பேசக்கூடிய பலனை நீர் தரும்படியாய், வெறும் வார்த்தை அல்ல, அது உள்ளத்திலிருந்து கர்த்தாவே அவர்கள் இருதயத்திலிருந்து புறப்படத்தக்கதாய் முழுமையாய் உம்மை நம்ப விசுவாசிக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த மாதம் ஏதோ ஒரு எங்களை சாதாரணமாய் கடந்து போகாதபடி அப்பா உம்மால் எல்லா சகலத்தையும் உம்மால செய்ய முடியும். ஆல் திங்ஸ் யூ கேன், இட்ஸ் பாசிபிள் வித் யூ காட் அப்படின்றத நாங்கள் நினைத்து, யூ கேன் டூ ஆல் திங்ஸ்
ஃபீலிங்ஸ் அப்படின்றத முழுமையாய் உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுத்து செயல்பட என்னால் அல்ல கர்த்தாவே, இது உம்மால் கூடும் என்பதை உம்மை நம்பி உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுத்து அப்பா அந்த மாதத்துல நடக்க கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திற்குரிய புதிய கிருபைகளினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க சுவாமி. ஆவியானவரே, உம்முடைய துணையோடு கூட உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு பலனை தரும்படியா ஜெபிக்கிறோம். பிதா குமாரனுடைய கரங்களில அப்பா நாங்கள் எப்பொழுதும் பயன்படுகிற பாத்திரங்களாய் காணப்பட அப்பா நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களிடத்துல காணப்படுகிற ஒவ்வொரு தேவையில்லாத பண்புகளும் மறையட்டும் சுவாமி. அதை களைந்து புதிய மனிதனை தரித்து கொள்ள என் தேவன் இந்த மாதத்துல ஒரு புதிய கிருபைகளை தார். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரங்களுக்கு நேராய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மகிமைப்படுங்க. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்க குடும்பங்கள்ல உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எங்கு போனாலும் நாங்கள் ஒரே விதமான வாழ்க்கை வாழ கிருபைகளை தார். இடத்திற்கு ஏற்றது போல எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அமைத்துக் கொள்வது அல்ல, எங்கு சென்றாலும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் விளங்க கிருபைகளை தார். எங்களை கூட தாழ்த்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென். God bless you. இந்த மாதத்துல கர்த்தர் சகல காரியங்களையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு உற்சாகத்தோடு கூட இந்த மாதத்தை துவங்குவதற்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். God bless you.